ஜி வீடியோ பாருங்களேன். நான் கொரியா போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன். சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6,000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கு. இத வந்து அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போலந்து நாட்டில் ஒரே ஒரு தொழிலதிபர் கஸ்டமர்னு சொல்றாங்க, நேமா ஏதோ ஒரு தொழிலதிபர்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலதிபர் நம்ம சிவகாசியிலிருந்து 6,000 கோடி ரூபாய்க்கு நான் பட்டாசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தமிழக தொழில்துறை அமைச்சரிடம் சொன்னதாக அமைச்சர் இந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க. இதே மாதிரி உண்மையான தொழில் ஈர்ப்புகளை செய்யாம வெறும் விளம்பர அரசியல் மட்டுமே பண்ணதுனாலதான் திமுகவை மக்கள் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க சொல்றது உண்மை என்னன்னு நீங்களே பாருங்க. போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய மொத்த மதிப்பு, சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம சாட்ஜிபிட்ட கேட்போம். போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய சந்தை மதிப்பு என்ன? போலந்து நாட்டின் பட்டாசு தொழில் சந்தை மதிப்பு 2025ஆம் ஆண்டில் சுமார் 700 மில்லியன் போலிஷ் ஸ்லாட்டி எனப்படுகிறது. இதை யூரோ அல்லது இந்திய ரூபாய் மதிப்பில் மாற்றினால் அது சுமார் 666 மில்லியன் யூரோ அல்லது சுமார் 1,500 கோடி ரூபாயாக இருக்கும், மாற்று விகிதத்தை பொறுத்து. அப்போ போலந்து நாட்டுடைய பட்டாசு தொழிலுடைய மொத்த சந்தை மதிப்பே இந்திய மதிப்புல 1000 கோடியிலிருந்து 1,500 கோடின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தொழிலதிபர், உங்க பாஷையில சொன்னா கஸ்டமர், 6,000 கோடி ரூபாய்க்கு எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்? நீங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம், நீங்கள் அதை கிண்டல் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சீரியஸாக தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. நிதியமைச்சர் நேற்று வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறார். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தமிழ்நாடு தொழில்துறையில் ரொம்ப மோசமாக இருக்குது, பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. கோவிடுக்கு அப்புறமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்லாம் செலவுகளை கம்மி பண்ணிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து அவங்க பொருளாதாரத்தை சரத்தன்மையாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, ஒவ்வொருத்தர் மேலேயும் எத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குன்றது வரைக்கும் தெளிவாக நீங்களே வெள்ளை அறிக்கையை சொல்லிட்டீங்க. கடந்த 5 வருடங்கள்ல ஒரு தொழில் முதலீடுகள் கூட தமிழ்நாட்டுக்கு உருப்படியா வரவே இல்லை, வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ற மாதிரி. இப்போ வரைக்கும் நம்முடைய பொருளாதாரம் எதை வச்சு ஓடிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி இருந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் அவங்க தான் பண்ணல, நாங்க என்ன பண்றதுன்னு. நீங்க வந்த இந்த ஒரு மாத காலத்துல நீங்க பண்ற விஷயங்களும் கூட திமுக மாதிரியே விளம்பர அரசியல தான் இருக்கே ஒழிய உருப்படியா நீங்க அந்த உருப்படியான ரூட்ல போக மாட்டீங்க. அதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க கடந்த ஒரு 5 வருஷத்துல தமிழ்நாடு என்னென்னலாம் இழந்திருக்குன்னு தயவு செஞ்சு கணக்கு பண்ணி பாருங்க. நீங்க ஆட்சி அமைத்ததுல இருந்து எத்தனை முதலீடுகள் ஆந்திராவுக்கு ஸ்ரீ சிட்டிக்கு போயிருக்குன்னு தயவு செய்து பாருங்க. நீங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ் பண்ணார். உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு, தமிழ்நாட்டுக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். தமிழ்நாட்டில் சேலத்தை மையப்படுத்தி அந்த டிஃபென்ஸ் காரிடார் அமையறதா இருந்தது. என்னாச்சு? வரல தமிழ்நாட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான எந்த ஒத்துழைப்பையும் பண்ணலை, நிலையெடுப்புல இருந்து எந்த விஷயத்தையுமே பண்ணலை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த டிஃபென்ஸ் காரிடார் அமையப்பட்டு 35,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை அந்த டிஃபென்ஸ் காரிடார் இழுத்திருக்கு. அந்த டிஃபென்ஸ் காரிடாரை தமிழ்நாட்டுக்கும் தான் மோடி கொடுத்தார். நம்ம பயன்படுத்தி இருந்தா எத்தனாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும், அதன் மூலமாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கும். இந்த டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ் பண்ண உடனேயே சென்னை ஐஐடியில் இது வந்து டிஃபென்ஸ் காரிடாரு, ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குவாண்டம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே நாங்கள் அமைச்சு தரோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்ததுன்னா அந்த டிஃபென்ஸ் காரிடாருடைய அந்த செக்யூர் நெட்வொர்க்குக்காக, செக்யூர் கம்யூனிகேஷனுக்காக இந்த குவாண்டம் நெட்வொர்க்கை ஐஐடி அமைச்சு கொடுத்துருந்ததுன்னா இந்த குவாண்டம் நெட்வொர்க் மூலமாக பல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கும். இந்த டிஃபென்ஸ் காரிடார் மூலமாக எல்லா படிப்பு படித்தவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும்.
அதுல வந்து துணை தொழில் நிறுவனங்கள், அதற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள்னு ஏகப்பட்ட குடும்பங்கள் பணக்கார குடும்பங்களா மாறி இருக்கும். அதை வந்து தவற விட்டோம். இப்படி நிறைய விஷயங்களை தமிழ்நாடு தவற விட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு இப்போ பொருளாதாரத்துல ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே இங்க காலமாக இருந்த கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் உடைய அவங்களுடைய அந்த பொருளாதாரத்துல ஓடிட்டு இருக்கு, அவங்களுடைய அந்த தொழில்துறையில ஓடிட்டு இருக்கு. புதிதாக தொழில்துறை எதுவும் வரல. அப்போ ஒரு பொருளாதாரத்துல தொழில்துறையில தமிழகம் ஒரு மந்த நிலையில இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்த பார்க்கணும், நீங்க எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்துல இருக்கணும், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்றதுல எவ்வளவு ஜென்யூனா இருக்கணும். நீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கட் பண்ணி ரீல்ஸா போடுறதுனாலயோ இல்ல ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்களே ஒரு பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் போறதுனாலயோ எந்த யூஸும் இல்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்ப்பதற்காக உறுதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு திமுகவாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உருப்படியான காரியங்களை செய்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா தமிழகத்திற்கு இது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது.